புண்ணியவளவன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவை மீட்டெடுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிகிட்ட என்ன வியூகம் இருக்குது? அதில் அதிமுகவை யாரிடமிருந்து மீட்டெடுக்க போகிறாருங்கிற கேள்வி இருக்குது. நான் அதற்கு முன்பாக அமைச்சர் ஆதவராஜன் அவர்கள் பேசினதுலேருந்து வரேனே, 90% அதிமுகவினர்னா நீங்கள் எந்த கட் ஆஃப் டேட்லேருந்து வரீங்க? 2016 அம்மையார் அவர்கள் 234 தொகுதியிலும் ரெட்டலையை நிப்பாட்டி வாங்கினது 1.78 கோடி வாக்கு. 2021 எடப்பாடி அவர்கள் தலைமையில் என்டிஏ கூட்டணியாக இன்றைக்கு இருந்தது அதிமுக தலைமையில் 1.53 கோடி வாக்கு அதிமுக மட்டும் வாங்கியது, 191 கண்டெஸ்ட் பண்ணி. இப்போ 171 கண்டெஸ்ட் பண்ணி கட்சியாக 1.04 கோடி, அவங்க கூட்டணியாக 1.34 கோடி வரைக்கும் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இதில் எதில் டார்கெட் பண்ணுறீங்க? நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் தலைவர்களா, அல்லது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளா, அல்லது அதிமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்களா? அப்போ தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் டாப் ரேங்க் லீடர்ஸு, கேடர்ஸ், ஆஃபீஸ் பியரர்ஸு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ் நீங்கள் பிரிக்கிறீங்க. இதில் அதிமுக என்கிற கட்சிக்கே இல்லாமல் ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே வாக்காளர்களாக இருந்தவர்களை குறி வைக்கிறீங்களாங்கிறது தான். இதை நம்ம ப்ராடாக பிரிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கட் ஆஃப் டேட்டை. இப்போ வந்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி வந்தது ஆர்கனைஸ்டு மீட்டிங்காக இருந்தது, ஆனால் அவங்க மேனேஜ்டு க்ரௌடான்னு நான் ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். இந்த 2.25 ஆண்டுகளில் தாவேகாவினுடைய கூட்டத்தில் எப்போதாவது கடைசியாக முதலமைச்சர் விஜய் பேசுகிற வரை லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுன்னு கிளம்பி போய் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஏதாவது ஒரு வகையில் அப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா? அவங்க வந்திருப்பதன் நோக்கம் முழுக்க அவர்களுடைய தலைவர் பேசுவதை கேட்பதற்கு. இங்கே ஒரு பர்பஸ்க்கு இவங்க வந்திருந்தாங்கன்னா அது முடிகிற வரைக்கும் இடையில் அவங்க எழுந்து போயிருந்திருக்க மாட்டாங்க, நம்ம கடந்த காலத்தில் பார்த்த வரைக்கும். இப்போ இன்னைக்கு வந்தது ஒரு மேனேஜ்டு ஈவெண்ட்டாக அது நடந்திருக்கிறது. பேசுறதை கேட்கறதுக்கு இன்றைக்கு என்ன பர்பஸ்க்கு வந்தாங்க, வந்தவங்க என்ன பர்பஸ்க்காக வந்தாங்க, அந்த கட்சியின் மீது அணிட்டு பண்ண எல்லா தலைவர்களுக்குமாக இன்னைக்கு ஃபஸ்ட்டு டைம் போகிறாங்கன்னா என்ன டேக் ஹோம்ங்கிறது இருக்கு இல்லையா, அதற்காக அவங்க இருந்தாங்களான்னா இல்லை. இது ஆப்வியஸாக போய் கேட்டு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடாது என்பதற்காக அவங்க மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க, தங்களுடைய பலத்தை காட்டுவதற்கு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, இது ஸ்டேட் மேனேஜ்டாங்கிறத தாண்டி கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம நகர்த்த வேண்டியிருக்கும். வந்தவர்கள் அந்த 1,34,00,000 வாக்குகளிலிருந்து எவ்வளோ பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? வரக்கூடியவர்கள் பெருந்தலைகள். இப்போ ஒரே கேள்வி, இந்த 2 விஜயபாஸ்கரும் அவரவர்களுடைய மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. நான் 2026 எலெக்ஷனை கட் ஆஃப் டேட்டா வச்சா அவங்களுடைய செல்வாக்கு பக்கத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கே போகலை அப்படின்னு நான் இன்டர்பிரட் பண்ணால் நீங்கள் இல்லைன்னு மறுக்கிறது உங்களுடைய உரிமையாக இருக்கலாம். அப்போ அந்த மாவட்டங்களில் இப்போ கரூரில் ஓவராலாக நீங்கள் எடுத்திங்கன்னா 4 அவர் ஜெயித்தது கரூரில் மட்டும். அடிப்படையில் இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது அதிமுகவாக மாறுதல் ஒரு நியோ ஏடிஎம்கேங்கிறத எலெக்ஷனுக்கு முன்பு வரை சொல்லாமல் இருந்தது தாவேகா, இப்போது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை சொல்லுகிறார்கள். ஏதோ ஒரு புள்ளியில் இது லெகசி திருட்டாக அதிமுக தொண்டர்கள் பார்க்க மாட்டார்களான்னு நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். 5 தலைவர்களை சொன்னீங்க, அதை தாண்டி அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அடுத்து மேடம் ஜெயலலிதா அவர்களை நோக்கியும் அது நகரும். அப்படி போகும் பொழுது உங்களுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய தத்துவார்த்த விஷயங்களை கொண்டு போவதை தாண்டி இந்த தலைவர்கள் அவர்களுடைய உண்மை தொண்டர்களை நீங்கள் அப்பீல் பண்ணுறீங்கன்னா உங்களை வளர்ப்பதற்காக நீங்கள் அந்த கட்சியினுடைய ஃபார்மெட்டுக்கு மாறுறீங்க. சரி தவறுங்கிறது அல்ல, உங்களுக்கு ஒரு முகம் தேவைப்படுகிறது. ஏற்கனவே அறிவித்த 5 கொள்கை தலைவர்களை தாண்டி தேவைப்படுறதுனால நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு லெகசி திருட்டுங்கிற பார்வையை அப்சர்வேஷன் நான் வைக்கிறேன் அந்த இடத்துல. இதில் ஒரு விஷயம், இப்போது இன்றைக்கு போயிருக்கிறவர்கள் 4வது தளபதி விஜய் தாங்க. தாவேகாவுடைய லெகசியே இப்ப வந்தவங்க அப்ப 90% அதிமுக வேண்டாம், 90% அதிமுகவினர் வர வேண்டாம், விஜய் ஏத்துக்கிறவங்க மட்டும் வாங்க. அதிமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் உண்மை தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு என்னவோ நீங்க பார்த்துட்டு போங்க, இங்க வர வேண்டாம்னு அறிவிங்க. எதற்கு அதிமுகவாக மாறணும்? விஜய் லெகசியை ஏத்துக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, விஜய் லெகசியை பர்ச்சேஸ் பண்றீங்க வேண்டியதானே. பர்ச்சேசிங் தி எம்எல்ஏங்கிற வார்த்தையை பயன்படுத்தியவர், இந்த வார்த்தையை பயன்படுத்தியவர் ராகுல் காந்தி. இவரல்ல, அந்த ராகுல் காந்தி 2023 மத்திய பிரதேசில் பயன்படுத்தினார். ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க 27 எம்எல்ஏக்கள், 19 பேர் தாமரையில் நின்று உள்ளே வந்தார்கள். பிரச்சாரம் முடித்து சொன்னார் இது பர்ச்சேசிங் எம்எல்ஏஸ் நடந்தது. நான் அவருடைய வார்த்தைகளை கடன் வாங்கி இதை பயன்படுத்த விரும்புகிறேன். 4வது நிரந்தர முதலமைச்சரை இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்றைக்கு போய் சேர்ந்தவர்கள். அம்மையாருக்கு இருந்தாங்க, ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது சசிகலாமாவை அவங்க ஆகி நிரந்தர முதல்வர் ஆகணும்னாங்க, எடப்பாடியாருக்கு இருந்தாங்க, இப்போ 4வதாக இங்கே போயிருக்காங்கன்னா இப்போ தாவேகாவினுடைய பேட்டர்ன். அவங்க ஒரு நியோ ஏடிஎம்கேன்னு நான் சொல்லுறது கரிஸ்மா பேஸ்டு ஒரு லீடர், அது ஆப்வியஸாக அவங்களுடைய பலமும் அதுதான். அடுத்து ஆன்டி டிஎம்கேவாக போகிறது இந்த பொசிஷனிங்.
எடப்பாடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இப்போ இது போனதுனால போன தலைவர்களுக்கும் நஷ்டமாக இருக்கும், கட்சிக்கும் ஒரு ப்ரொபோர்ஷனில் ஏதோ ஒரு வகையில் லாஸ் இருக்கலாம். அவருக்கு அடுத்து செய்ய வேண்டியது 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அவர் பொதுச் செயலாளராக இருந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா போல நிர்வாகிகளை அவங்க தூக்கி அடித்ததில்லை, ஒரு ரொட்டேஷன் அவர் பண்ணதில்லை. அதுவே அவருக்கு ஒருவேளை பேக் ஃபயர் ஆயிடுச்சான்னு ஒரு பார்வை இருக்குது. இவங்க போனால் என்ன 15 ஆண்டு 20 ஆண்டு மாவட்ட செயலாளராக எம்எல்ஏவாக இவங்க இருந்த இடத்துல இன்னொரு அணி அல்லது அதே கட்சியை சேர்ந்தவங்க வளராமல் இருந்திருப்பாங்க. அவங்கள உள்ள கொண்டு வருகிற வேலையை எடப்பாடி தொடங்குவார். கட்சி ரீதியிலாக சொல்லுங்க, கட்சி ரீதியிலாக இதை தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அவென்யூஸ்னு பார்த்தா கடைசியாகத்தான் சட்ட போராட்டங்கள்ங்கிறது இந்த அரசுக்கு எதிராக கட்சி தொடர்பானதாக அவர் நகர்த்த முடியும். அதற்கு முன்பாக மக்கள் மன்றங்களுக்கு போவது. இன்றைக்கு ஏடிஎம்கே ஐடிவி உள்ளபடியே ஒரு ஃபாஸ்ட் ரெபியூட்டல் அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு குயிக் விட்டாக கொடுக்கக்கூடியதாக அவங்க பரிணமிச்சுட்டு வராங்க. அது டிஜிட்டல் ஆன் கிரவுண்டுக்கு. திமுக மட்டும் அதிமுகவை எதிர்த்து கொண்டிருந்தது 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தோல்விகளை மட்டும் பட்டியலிட்டு கடுமையாக எதிர்த்திருந்தாங்க. இப்போ அந்த திமுகவும் அதிமுகவை எதிர்க்கிறது. அதிமுகவில் இருக்கிறவர்கள் எல்லாரும் தாவேக்காக்கு வந்துட்டாங்க, தாவேக்காவும் அதிமுக அழிக்க பார்க்கறது. இந்த 2 ஃபைட்டுக்குள்ளேயும் எப்படி அதிமுக நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? எப்படி நிற்க முடியும்னா இப்போதும் அவங்க இருக்கக்கூடிய தி ஒஸ்ட் அவங்களுக்கு மினிமம் வாக்குகள் இப்போ நின்றுக்கக்கூடியது. இதில் இப்போ முதல் எடப்பாடி செய்ய வேண்டியது அவர்கள் இந்த வாக்காளர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷரை அவர் ரெடி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. முதற்கட்டமாக நீங்கள் இதை விடவும் பெரிய எரோஷன் இருக்கும். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இதுக்கப்புறம் வழி இல்லை, உள்ளாட்சி தேர்தலாம் நினைக்கக்கூடியவர்கள் எல்லா கட்சிகளிலிருந்தும் ஆளுங்கட்சியை நோக்கி போவார்கள். அது ஒரு மொபிலைசிங் க்ரௌடாக எல்லா காலகட்டத்திலும் இருக்கும். அதை தாண்டி கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்னும் போது தான் மக்கள் மன்றத்தில், அதாவது 72 to 76 ஏன்னா எமர்ஜென்சியில் உங்களுக்கு கலைக்கப்படுவதற்கு முன்பு வரை இருந்த அதிமுகவாக இவங்க அந்த கிரவுண்டை நோக்கி போக வேண்டிய தேவை இப்போது ஏற்பட்டிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, சட்டமன்றத்தில் அடுத்த கட்டமாக ஆன்டி டிஎம்கே ஆன்டி டிவிகேங்கிறத ஒரே நேரத்தில் பேரலாக எடுக்க வேண்டிய பொறுப்பு அல்லது ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்ண வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடமையாக. அப்படி எதுவும் செய்யலையே. இப்போ அவருக்கு நிறைய கடமைகள் இருக்கு. அட்லீஸ்ட் வெளில போறவங்களையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கடமை இருந்துச்சு. இப்படி எந்த கடமைகளையும் அவர் செய்யாமல் பதிலும் சொல்லாமல் அமைதியா இருக்கிறது தானே ஒரு பெரிய அரசியல். அதிமுகவினர் சோர்வடைகிற மாதிரி இருக்கு. அதாவது ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு எப்படி 6 மாதம் நேரம் வேணும் நம்ம ஜென்யூனாக கேட்குறோமோ, கிடைத்த வெற்றியை பெறாதவர்கள் ப்ராசஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எடுக்கிறத தாண்டி இதை ரீட் பண்ணுறதுக்கே தலைவர்களுக்கு கூடுதல் நேரம் எடுக்கலாம். போகிறவர்கள் போகட்டும்னு அவர் நிற்கிறாருன்னா அதை தாண்டி இதுக்கப்புறம் நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நீங்கள் இதுக்கப்புறம் பாதி தூரம் போன பிறகு மறுபடியும் போகிறதுக்கு பதிலாக இப்பயே போகிறவங்க போயிருங்கிற மோடு கூட அவர் வந்திருந்திருக்கலாம். அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு அவராக சொல்லாமல் நமக்கு தெரியாது. அது வெற்றியை கொடுக்கிறதா தோல்வியை கொடுக்கிறதாங்கிறதும் அவர் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் பண்ண வேண்டியதை கொண்டு போக வேண்டியது அவருடைய தொண்டர்களுக்கு அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஃபார்மெட்ஸை தாண்டி வர வேண்டிய தேவை. இந்த எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இந்த ரெசிக்னேஷன்ஸ் எல்லாம் நடக்குது இல்லை, ஆரம்பத்தில் ரிசைன் பண்ண 3 பேர் சொன்னாங்க எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்து எங்களுடைய தொகுதி மக்களுக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு செய்ய முடியுங்கிற கேள்வி எழுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஃபினிஷனை சொன்னாங்க. முதல்ல ராஜினாமா பண்ண 3 பேர் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தால் செய்ய முடியுமா அப்படின்னு. அப்போ அது அடிப்படையிலேயே இந்த முதலமைச்சர் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார்னு ஒரு நம்பிக்கையின்மையிலிருந்து வருதான்னு ஒரு கேள்வி எழும். இன்றைக்கி நான் கேட்குறது, நீங்கள் இவங்க ராஜினாமா பண்ணாங்க போனாங்க, இன்னைய தேதிக்கு குறைஞ்சது 15 to 20 லட்சம் பேருக்கு எம்எல்ஏ கிடையாது. யாருடைய பதவி வெறிக்கும் வேட்கைக்கும் இது இல்லாமல் போச்சு. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நோட்டீஸ் சொல்கிறாங்க 3 ஸ்டேட்டினுடைய பை எலெக்ஷனுக்கு தமிழ்நாடு உள்ளே வரல. ஏன் வரலன்னா கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்பாங்க. 2017-18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கிறதுக்கு பிறகு 1.25 ஆண்டு எம்எல்ஏ இல்லாமல் இந்த நாட்டினுடைய 18 சட்டமன்றத்தினுடைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி இவங்க போறாங்கன்னா இதற்கு காரணமாக யார் யாருனால வருதா? 25 பேர் மாத்தி ஓட்டு போட்டாங்க. 25 பேர் ஏன் மாத்தி ஓட்டு போட்டாங்கன்னா, முந்தின நாள் சிவி சண்முகம் அவர்களை போய் முதலமைச்சர் பார்த்தார். அவர் எந்த கட்சியின் தலைவர்னு போய் பார்த்தார். அன்புமணி பாமக தலைவர், சீமா நாம் தமிழர் தலைவர், எந்த கட்சியினுடைய ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டார் சிவி சண்முகம்னு முதலமைச்சர் பார்த்தார். இல்ல 25 பேர் முதலமைச்சர் பார்த்ததுக்கு அடுத்த நாள் ஓட்டு போட்டாங்க. தவறுகளை செகண்ட் லைன் லீடர் பண்ணலாம், டாப் லீடர் பண்ண கூடாது. அவர் என்டர்டெயின் பண்றாரு, ஆன்டி டிஃபெக்ஷன் அவர் என்டர்டெயின் பண்றாரு, அவர் தான் என்கரேஜ் பண்றாரு. அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கலி நீங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்ததெல்லாம் ஊரைய மாத்துறதுக்குங்கிறது மக்களுக்கு தெரியாமலா இருக்கும். நீங்க போனீங்க சிவி சண்முகத்தை, நீங்க போய் பாத்தீங்க, சிவி சண்முகத்தை நீங்க தான் போய்
சி.வி. சண்முகம் எந்த கட்சியின் தலைவர்? இப்ப சீமானு அவர்களையோ இல்ல அன்புமணியை பார்த்ததோ நம்ம கேட்கல. ஒரு கட்சியினுடைய தலைவர் சி.வி. சண்முகம் யாருக்கு ஏஃபார்ம் பிஃபார்ம் கையெழுத்து போட்ட கட்சியினுடைய தலைவர்னு இவர் பார்த்தாரு. இல்ல அதுக்கு பதில் அவர் சொல்லணும். நான் இன்னும் கேட்டேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி திமுக எதிர்ப்பை கையாள போறாரா, தாவேக எதிர்ப்பை கையாள போறாரா, பாஜக எதிர்ப்பை கையாள போறாரா? எந்த எதிர்ப்பை கையாள போய் தமிழக மக்களுடைய நன்மதிப்பை பெற்று ஆட்சிக்கு வர முடியும்? பாஜக இன்றைய தேதிக்கு அவங்க கூட்டணிக்குள்ள தான் அவர் இருக்காரு. முதல்ல நம்ம அதை இப்போதைக்கு நகர்த்தி வைப்போம். இல்ல அசம்பிளிக்குள்ள நடுநிலைன்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்களே. பாஜக இன்னும் அஃபிஷியலா என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறுவதாகவோ இல்லைன்னா இன்னைக்கு ஆளுநர் ஆய்வுக்கு போயிட்டு இருக்காப்புல. அவர் என்ன இதுல உள்ள போறாரு? நம்ம தனி சப்ஜெக்ட் பிரதர். நான் கேட்கறது இல்ல அசம்பிளிக்குள்ள நடுநிலை அப்படின்னா கவர்னரோடு மத்திய அரசோடு இணக்கம்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க. ரைட். அதன் காரணமாக அந்த நடுநிலை அது ஆட்சி அமைப்பதற்கான நடுநிலையை தவிர ஆன் பாலிசிஸான ஒரு கேள்வி இருக்கு. நீங்க கேட்ட இடத்துக்கு நான் நகர்றேனே, ஆளுங்கட்சி எதிர்த்து தான் இங்க கிரவுண்டை அவங்க உருவாக்க வேண்டிய தேவை இருக்கும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேரும் சரியில்லைன்னு நகர்த்த வேண்டியது. ஆனா ப்ராமினென்ட்டா ஆளுங்கட்சியை நோக்கியதாகத்தான் அது இருக்கணும். உதாரணத்துக்கு இன்றைக்கு ஒரு புகார் இருந்தது. இப்போ ஒரு விஷயம், இப்போ அதிமுகவுக்கு திமுகவும் ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்றாங்க, அதிமுகவும் ஆளுங்கட்சி எதிர்த்து யாருக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய பலம் கிடைக்கும்? அது இருக்கு இல்லையா? இன்னும் 5 வருஷம் அவங்க பர்ஃபார்ம் பண்ணவே ஆரம்பிக்கல. முதல்ல இஷ்யூஸ் வரட்டும் ஒண்ணு. இதுக்கப்புறம் அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பார், புதிதாக ராகவாலரன்ஸை கூட கட்சி ஆரம்பிக்கலாம், லதா ரஜினிகாந்த் இருக்காங்க, அவங்க ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாம், பிரதீப் ரங்கநாதன் ஒரு டார்கெட் வச்சு வரலாம். ஏன் ஷாகுல் அமித் சாருக்கு அவருக்கு என்ன குறை இருக்கு? அவருக்கு முன்னாடி ஒரு 25 எம்எல்ஏக்களை போய் பார்த்துட்டு வந்தா ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் இல்லை, அவருடைய தலைமை ஏற்று வரம்னு நாளைக்கு இருக்கிற இடத்துல கூட வரலாம். இப்போ என்ன விஷயம்னா அவர் எடுக்க வேண்டியது ஆன்டி டிவிக்கான ஃபோர்ஸ் யாருங்கிறது தான் அடுத்த 5 ஆண்டுகள் இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்க்குமான. ஏன்னா யார் ஆளுங்கட்சி அவங்க இந்த தேர்தலில் புத்துணர்வு. அதாவது ஒரு நிமிஷம் முதலமைச்சர் பேசுறத பார்த்து கைதட்டி செய்திகளை பார்த்து அவர் சிரிச்சிட்டு ரசிக்கிறாரு. இப்போ ஒரே நிமிஷம் ஆனந்தமா ரசிக்கிறாரு. இந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாதுன்னு பார்க்கறாரு. மறந்து அவர் வந்துற போறாரு. சில வார்த்தை பயன்படுத்த ஒரு இந்த பாயிண்ட் மேபி எதிர்க்கட்சிகள் அவங்க அதை ப்ரொசீட் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறி இருக்கிறார் ஒரு குற்றச்சாட்டு ஆளுநரிடம் கம்ப்ளைண்டாக போயிருக்கு. எப்படி ரகசிய காப்பு பிரமாணம்? எனக்கு தெரிய வருகிற அரசினுடைய விவரங்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒருவரிடமோ அல்லது பலரிடமோ குறிப்புகளின் மூலமாகவோ வெளிப்படுத்த மாட்டேன்னு அவர் எடுத்த ரகசிய காப்பு பிரமாணம். தமிழ்நாட்டினுடைய கேபினெட் கூட்டங்களையும் ஐஏஎஸ் அதிகாரிகளை அங்கே அவங்கள கூப்பிட்டு நடத்தக்கூடிய முக்கிய கூட்டங்களிலும் அவருடைய இப்போ வரைக்கும் அரசு அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்ததா அறிவிக்கலை. திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் அதே போல் திரு விஷ்ணு ரெட்டி அவர்களும் உள்ளே வராங்களா இல்லையா? வந்தா இந்த இருக்கு பாருங்க, 1896 இன்றைக்கு வரைக்கும் எக்ஸிஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய ஆஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் உங்களுக்கு இதனுடைய கேபினெட் கூட்டத்துல அவங்க பங்கெடுத்தாங்கங்கிற குற்றச்சாட்டை வச்சு ஆள் நடத்த போயிடுச்சு. எந்த கேபினெட் அப்ப செக்ரட்டரியேட்ல எப்படி நான் என்ன கேக்குறேன்னா உறுதிப்படுத்த முடியாத விஷயங்களை யார் வேணாலும் குற்றச்சாட்டா வைக்கலாம் சார். சார் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க குற்றச்சாட்டா வச்சுக்கிட்டே இருக்கலாம். உறுதிப்படுத்தப்படுதா? வர உறுதிப்படுத்தப்பட்டாதான் சார் இல்ல கேபினெட் கூட்டத்துல இருந்தாங்களா சார்? ஜெகதீஷ் பழனிசாமிக்கு போஸ்டிங் போட்டது அத கேட்கல சார். கேபினெட் கூட்டத்துல இவங்க உட்கார்ந்திருந்தாங்களா? உட்கார்ந்தாங்கற குற்றச்சாட்டு இல்லனா டிஃபமேஷன். கவர்னர் போட்டோம், கவர்னருக்கு கம்ப்ளைன்ட் போயிருக்கு. கவர்னருக்கு பண்ணதுக்கு யார் பண்ணாங்க? யார் சொல்றேன் இவங்களுக்கு யார் பண்ணாங்க? இல்ல கவர்னருக்கு யார் கம்ப்ளைன்ட் பண்ணாங்க? எதிர்க்கட்சி தலைவர் திமுக என்கிற கட்சி ஆர்எஸ் பாரதியின் மூலமாக போய் இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை சந்தித்து கொடுத்தாரா அந்த கம்ப்ளைண்ட்? இல்ல, திமுகவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்கறாங்க. எதிர்க்கட்சி அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டவர் எதிர்க்கட்சி தலைவர் அசெம்பிளி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் கொடுத்தாரா? அவர் துபாயில இருக்காரு. துபாயில கொடுத்து போயிட்டாரு. சரி ஒரு நிமிஷம். அவங்க நேத்து அறிவாலயத்துல இருக்காரு சார், மீட் பண்ணிட்டு இருக்காரு. துபாயில இருக்காருன்னு ஒரு வாரமா இருக்காரு. நீங்க உங்களால ஏங்க ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க அமைச்சருக்கு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறார். ஆணவ கொலைக்கு முதலமைச்சர் பண்ணாரு. மயிலாடுதுறையில முதலமைச்சர் டயர்ட் ஆயிட்டாரு. முதல் கூட்டத்தோட ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் அவர் தான் போகணுமாங்கிறத தாண்டி நான் அந்த கேள்வி கேட்கிறேன். அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் இல்ல, சாதாரண சாமானியன் இப்படி ஒரு அலிகேஷன் வந்தா ஓட்டு போட்ட ஒரு ஆள் கேட்க முடியாதுன்னு தெரியும் சார். ஒரே நிமிஷம், 60 நாள் ஆகுது ஜெகதீஷ் பழனிசாமிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த ஜிஓ ஏன் டிஐபிஆர்ல இப்போ வரைக்கும் பொதுவில் வைக்கல. கவர்மெண்ட் சம்பளம் மக்கள் வரி பணத்துல போகுது. நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சொல்றதுக்கு தயக்கமா இருந்தா ஏன் செய்யறீங்க? வெளியில சொல்ல கூச்சப்படக்கூடிய அளவுக்கு இருந்தா செய்யக்கூடாது. செஞ்சா அறிவிங்க. முதலமைச்சருடைய தனி உரிமை. நான் சொல்றேன், அவர் யார வேணாலும் போட முடியும்.
போட்டதை நீங்க மறைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுல என்ன அவ்வளவு அச்சம்ங்கிற கேள்வி இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய சரி, கட்சியில் இருப்பதாக சொல்லப்படுகிற வழக்கறிஞர் தமிழ்நாடு முழுக்க மாவட்டங்களில் மாவட்ட வழக்கறிஞர்கள் ப்ளீடர்ஸ் இதற்கெல்லாம் பணம் வாங்கிட்டு போறாங்கன்னு உங்க சார் நீங்களா சொல்லக்கூடாது சார், நீங்களா சொல்லக்கூடாதுல்ல, குற்றச்சாட்டு இருக்கு. பொட்டம் பொதுவாக குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது சார். சார் ஊர்ஜிதப்படுத்த முடியாத உண்மை தகவல் எனக்கு ஒரு கேள்வி சார். சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு கேள்வி. இல்லங்க. இல்ல எனக்கு ஒரு கேள்வி சார். விளக்கம் கேட்டு இல்ல இல்ல அந்த அம்மாவுடைய நான் ஷாகுல்ட்ட விளக்கம் கேட்டு உறுப்பினர் கார்டு இருந்தா காட்டுறேன் பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சார் கட்சியில 2 கோடி பேர் உறுப்பினரா இருக்காங்க. உறுப்பினர் கார்டு போலி மெம்பரா போலி மெம்பரா இந்த பாருங்க தாதக தமிழக வெற்றி கழகம் ஞானசுந்தரி உறுப்பினர் கார்டு ஒரு நிமிஷம் இருங்க பிரதர். ஞான சௌந்தரி விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு 49 வயசு என்ன உறுப்பினர் கார்டு அப்பனா போலி உறுப்பினர்கள் 2 கோடின்னு சொல்லாதீங்க. போலி உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு மாய அரசியலை ஒரு நீக்க முடியாத அரசியலை ஒரு காணல் நீரை நீங்கள் நீர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படிதானே அர்த்தம்? ஏங்க 35 லட்சத்துல இருந்து லஞ்சம் பெற்றாங்கன்னு ஒரு வழக்க ஞான சௌந்தரிங்கிற தாவகவினுடைய உறுப்பினர் வழக்கு போட்டிருக்கிறார். ஒரு அட்வொகேட் இப்போ 149 சட்டமன்ற விழுப்புரம் சட்டமன்றம் மாவட்டம் விழுப்புரம் தமிழ்நாடு உங்களுடைய உறுப்பினர் கார்டை காட்டுறேன். என்ன அப்ப உங்க கட்சி தூய சக்தி எப்படி தீய சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு வழக்கு போட்டு வெளியில கொண்டு வர்றாங்கன்னா உண்மையிலே நல்ல கட்சி. அந்த பேட்டர்ன் தான் கரெக்டாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவர்கள் உள்ளபடியே இந்த லெகசிக்காக வந்திருந்தார்கள் என்றால் உணவு இடைவேளை தலைவர்கள் பேச முடியாதபோது எழுந்து போகும் பொழுதே அது ஒரு மேனேஜ் என்பதாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா சட்ட போராட்டம் இது எப்போ வேணாலும் நடக்கலாம். அது நீங்கள் முடிக்கிறதுக்குள்ள இப்போ அப்பா அவர்களுக்கு அவர் ஜெயிச்சார்னு ஒரு முடிவு வந்துச்சு பாருங்க. அதனால் யாருக்கும் பலன் இல்லாத நிலைக்கு போயிடும். ஆனால் சட்ட ரீதியிலாக இவர்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். இப்போ ஒரு கேஸ் இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹார்ஸ் ட்ரேடிங்னு போனதை சிஜிஐ தள்ளுபடி பண்ணுறார். இங்கே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கொடுப்பது எடுக்கப்படுகிறது. ஏன்னா அந்த இடத்துல ஸ்டேட்டஸ்கோ 2 உச்சநீதிமன்ற தீர்ப்பு மட்டும் டி சஞ்சீவையா வர்சஸ் எலெக்ஷன் ட்ரைபியூனல் 2 நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் NV ரமணா அவர்கள் தலைமையிலாக 2019 வந்த 3 நீதிபதிகள் அமர்வு. இதன் அடிப்படையில் taint of disqualification does not vaporize on resignation provided defection happened prior to resignation என்பது. இதை மூவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த 4 பேர் ராஜினாமா செய்தார்கள் இல்லையா, முதல்ல ராஜினாமா பண்ணவங்க, அவர்களுக்கு 2031 வரை அரசினுடைய எந்த நியமன பதவியிலோ அல்லது மீண்டும் பை எலெக்ஷன் வந்தால் அதில் நிற்க முடியாமலோ செய்வதற்கான உத்தரவை இந்த 2 தீர்ப்புகளின் அடிப்படையில் வாங்க முடியும். சபா இதில் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் ரொம்ப சுருக்கமாக, அதாவது அவங்க ராஜினாமா செய்ததன் மூலமாக அதற்கு முன்பு நடந்த தவறு இல்லை என சட்டத்தில் நீங்கள் அதை நல்லிஃபை பண்ண முடியாது. ரொம்ப தெளிவான உதாரணம், செந்தில் பாலாஜின் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதில் பணம் கொடுத்து வேலை கொடுக்குறதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே ஹைகோர்ட்டில் போயிட்டு அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இன்னொருவர் நாங்கள் பணத்தை திரும்ப கொடுத்துட்டோம் அதனால் கேஸை முடிச்சு வச்சிருங்கன்னாரு. பணத்தை திரும்ப கொடுத்ததுனால நடந்த குற்றம் இல்லை என்று ஆகிவிடாது. இங்கே டிஃபெக்ஷன் என்பது குற்றம். 10th ஸ்கெடியூலின் படி அவர்கள் வாக்களித்த அந்த நிமிடமே அவர்கள் தகுதியை இழக்கிறார்கள். ஸோ அது பெண்டிங்கில் இருக்கிற வரைக்கும் ஆனது மட்டும் லீகலாக ஒரு சிக்கலாக போகலாம். ஆனால் கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மக்கள் மன்றம் தான்.